உலகத்தில் எத்தனையோ விஷயங்கள் இருக்குங்க. உலகத்தில் பார்க்கக்கூடிய இடங்கள் நிறைய இருக்குது. நம்ம ஒரு 60 வயசுக்கு அப்புறம் எல்லாம் மிஸ் பண்ணிடுறோங்க. உங்களோட கடமைகள்லாம் முடித்ததுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் அளவுக்கு நம்ம சொத்து சம்பாதிச்சதுக்கப்புறம் போதும் நிப்பாட்டிடுங்க. பல தலைமுறைக்கு சொத்துக்கள் சேர்த்து வைக்கணும் அவசியம் கிடையாதுங்க. குழந்தைங்களாம் படிப்பு அவங்க சொந்த கால் நிற்க ஆரம்பித்த உடனே நம்ம நம்மளோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிடணும். ஏன்னா இந்த வாழ்க்கைங்கிறது எல்லாத்துக்கும் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. கிடைக்கிறவங்க பயன்படுத்திங்க. ஏன்னா இது உலகம் ஒரு அற்புதமானதுங்க. ஏன்னா ஒரு வயசு கடந்ததுக்கப்புறம் 60 வயசுக்கு அப்புறம் மூட்டு தேய்மன் அடைஞ்சிடும், நம்மளால் நடக்க முடியாமல் போயிடும். அப்போல்லாம் நினைவுகளை மட்டும்தான் நம்மளால் நினச்சிட்டு இருக்க முடியும். அந்த நினைவு அலைகள் நமக்கு நம்மளை கடைசி காலத்தில் வாழ வைக்கும். ஏன்னா வாழ்க்கை துறை சில பேருக்கு ஆண் இல்லாமல் போயிடும், பெண் இல்லாமல் போயிடுவாங்க. ஏன்னா காலங்கள் என்ன நடக்கும் சொல்ல முடியாது. அப்போ இருக்கிற வாழ்க்கை அனுபவித்து வாழ கற்றுக்குங்க. பணத்தை நம்ம சாப்பிட முடியாதுங்க, ஆனால் உலகத்தை ரசிக்கலாம். உலகத்தை ரசிக்கிறதுக்கு எத்தனையோ வழிமுறை இருக்குங்க. கடமையை ஒழுங்காக முறையை பண்ணுங்கள். உழைக்க வேண்டிய டைமில் சின்ன வயசு இளமையில் உழைச்சோம்னா முதுமையில் நம்ம சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். இளமையில் கஷ்டப்படலைன்னா முதுமையில் கஷ்டப்பட வேண்டி வரும். இந்த மாதிரி உலக அனுபவங்கள் நமக்கு கிடைக்காம போயிடும். அதனால் இளமையில் எல்லாம் கஷ்டத்தை அனுபவிச்சுங்க, நல்லா உழைங்க, நமக்கு அளிக்கப்பட்ட குடும்பத்தை நல்லபடியாக வாழ வைங்க, அவளுக்கு தேவையான கல்வி கொடுங்க. அதெல்லாம் பண்ணிங்கன்னா லைஃப் பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. கடைசி காலங்கள் இனிமையாக மாற்றிக்கவோ கொள்ள முடியும் நம்மளால். நன்றி, வணக்கம். Lights went down when you feel lost in your shadow. Don't feel alone, don't scream so loud. We are living in this cruel world.